வடபுறமெங்கும் வானலை வீச்சு, கிழக்கிழங்கையில் வரும் தகவல் கீற்று, மலையக மண்டு மக்கள் பேச்சு, அகிலமெல்லாமே அன்னை வானொலி கேளு. தமிழ் தேசிய சேவை அலைகளில் நின்று நாட்டு நடப்புகள் தொட்டு பாட்டி செப்பாருங்கம் பொம்மையிலேயே விரல் நுனி அருகில். தமிழ் தேசிய சேவை தரும் விடியும் வேலை, நேரலை நேரலை. ஓ இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்கின்ற கருத்திட்டத்தின் அடிப்படையிலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவான நடமாடும் சேவை மற்றும் பௌதீக வள மேம்பாடுகளுக்கான சேவை தற்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அது பற்றிய விவரங்களை நாம் உங்களுக்கு தரும் முகமாக விடியும் வேளை நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய வளவாளராக பணியாற்றக்கூடிய ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களுடன் கலந்துரையாடலை நாம் நேர்களுக்காக மேற்கொள்ளவிருக்கிறோம். நேர்களே, இன்றைய விடியும்பல நிகழ்ச்சியிலே யாழ்ப்பாணத்திலிருந்து கலந்து சிறப்பிக்கின்றார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் வளவாளரும் ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளருமாகிய சாரதாஞ்சலி மனோகரன் அவர்கள். வணக்கம் சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களே. வணக்கம். இன்றைய விடியும்பலை நிகழ்ச்சியின் ஊடாக முதலில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் இதனுடைய அர்த்தம்தான் என்ன என்பதனை முதலில் நாங்கள் எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னபிற விடயங்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நன்றி. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது இலங்கையினுடைய தேசிய வேலை திட்டம். இது கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதி கௌரவ ஜனாதிபதி அவர்களால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. சமூக, சுற்றுச்சூழல், ஒழுக்க நெறி தூண்களை ஒன்றிணைத்து அழகான தீவு, புன்னகைக்கும் மக்கள் என்ற தொலைநோக்கை நோக்கி பயணிக்கும் வகையிலே மனப்பாங்கு மாற்றம், ஒழுக்க நெறிகள் மற்றும் பெருமானங்களை வலுப்படுத்தல், நிலைபெறான சுற்றுச்சூழல் நடைமுறைகள் ஆகியவற்றை உருவாக்கும் வண்ணம் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டம். இது இலங்கை பூராவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இது கழிவு முகாமைத்துவமோ அல்லது துப்புரவு செய்தலோடு நின்றுவிடும் செயற்திட்டம் அல்ல. இது அதையும் தாண்டி எங்களுடைய மனப்பாங்குகளிலே மாற்றத்தை உருவாக்குவதற்காக, அதன் மூலம் ஒரு அழகான தீவையும் புன்னகைக்கும் மக்களையும் உருவாக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் அனைவரும் இணைந்த கூட்டு முயற்சியிலே இலங்கையை ஒரு பெருமை மிகு அபிவிருத்தி அடைந்த தேசமாக கட்டி எழுப்பத்தான் கிளீன் ஸ்ரீலங்கா முனைகிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த வாரம் கடந்த புதன்கிழமையில் இருந்து எதிர்வரும் புதன்கிழமை வரைக்கும் இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்தை நோக்கி என்ற துணைப்பொருளிலே யாழ் மாவட்டத்தில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். எதிர்வருகின்ற புதன்கிழமை வரை இந்த செயற்திட்டமானது யாழ் மாவட்டத்திலே அமலாகிறது. அது சரி. உண்மையில் இந்த செயற்திட்டம் ஏன் இப்போது அவசியம் என்று எண்ணுகின்றவர்களுக்காக நீங்கள் என்ன கூறுவீர்கள்? உண்மை, அது மிகவும் பொருத்தமான கேள்வி. உதாரணமாக யாழ் மண்ணை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நாங்கள் நிறைய யாழ் மாவட்டத்திலே நாங்கள் நிறைய சவால்களை எதிர்நோக்குகிறோம். நாங்கள் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி இருக்கின்றவர்கள். நிலத்தடி நீரை நம்பி இருக்க வேண்டுமானால் மழையை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியவர்கள். ஆனால் எங்களுக்கு கிடைக்கின்ற மழையின் அளவு மாறாமல் இருந்தாலும் மழை கிடைக்கும் நாட்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கிறது. அதை ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன, தரவுகள் நிரூபித்திருக்கின்றன. இப்படியான ஒரு சூழலில்
எங்களுடைய நீர்வளம் சார்ந்து நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன, சவால்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். நீர் மாசடைதல் ஆகட்டும், எங்களுடைய கழிவு முகாமைத்துவம் ஆகட்டும், அதைவிட எங்களுடைய சனத்தொகை அடர்த்தி ஆகட்டும். சில குறிப்பிட்ட காலங்களிலே யாழ் மாவட்டத்தில் சன நெருக்கடி மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் யாழ் மாவட்டத்துக்கு அதை தாங்குகின்ற திறன் இருக்கிறதா என்கிறது ஒரு ஐயமாகவே இருக்கிறது. இப்படியான சூழலில் இந்த எங்களுடைய சூழல் தொகுதியை பேண வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டுத்தான் வருகிறது. இந்த சமநிலை சிதைந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னா, நாங்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத மண்ணாக எங்களுடைய நிலம் மாறிவிடும். கழிவுகள் நிரம்பி வழிய தொடங்கும், ஆரோக்கியமான சூழல் இருக்காது, எங்களுடைய நீர்வளம் பாதிப்பெறும். இது எங்கள் எதிர்காலத்து எங்களுடைய வளங்கள், எங்களுடைய இயற்கை வளங்களை நம்பித்தான் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. அப்ப இந்த சூழல் வாழ தகுதி இல்லாததாக மாறினால் அது மீளாத சேதமாகத்தான் போகும். இது யாழ் மண்ணுக்கு மட்டும் பொருத்தம் இல்லை, இலங்கை பூராவும் இத்தகையதொரு நிலைமை, இத்தகைய சவால்களை நாங்கள் எதிர்நோக்கித்தான் வருகிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் பல்வேறுபட்ட செலவுகளை எடுத்து நோக்கினால் ஏறத்தாழ இலங்கையில 80 விதமான மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. வருடாந்தம் நாங்கள் 2000க்கு மேற்பட்ட உயிர்களை வீதி விபத்துகளால் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த உயிர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு வீதி விபத்து செய்தியை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இயற்கை அனர்த்தம் கிரமமாக ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்து வருகிறது. ஊழல் தொடர்பான சுட்டன் எங்களுக்கு குறிப்பிடுவது என்னவென்றால், ஆட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை அது குறைத்து செல்கிறது. சுற்றுச்சூழல் தரமிழந்து போதல் சூழல் தொகுதிகளின் இருப்பை அச்சுறுத்துகிறது. இப்படி எல்லா இந்த யதார்த்தங்களுக்கும் பதிலளிக்கும் வகையிலேதான் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, ஒழுக்க நெறி மற்றும் ஆட்சி உருவாக வேண்டும். அத்துடன் சூழல் பாதுகாப்பு இணைந்து உருவாக வேண்டுமானால் இத்தகையதொரு செயற்திட்டம் மிக மிக அவசியம். எங்களுடைய இந்த சூழல் எங்கன மாறுகிறது என்பது எங்களுடைய மனப்பாங்கிலே மாத்திரம்தான் தங்கி இருக்கிறது. நான் ஒருவர் மாறுவது மட்டுமல்ல, நான் ஒருவர் மாறுவதன் மூலம் என்னை சார்ந்த குடும்பம், சமூகம், இந்த நாடே மாற வேண்டும் என்பதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய இலக்கு என்று நான் கூற வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய இலக்கை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். அதே போல மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இத்தகைய மாற்றத்தினை அது நடைமுறையிலே ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளர், அதே போன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய வளவாளராக பணியாற்றக்கூடிய சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களே, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் ஊடாக மிக பிரதானமாக நாங்கள் செய்வது விழிப்புணர்வு என்பது பொதுமக்களுக்கு தாங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை முதல் அவர்கள் அவதானிக்க வேண்டும், அது தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகள் தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும். அதன் பின் அந்த பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தம்மை தயார்படுத்தி அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான மாற்றீடுகளை, அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். அதனூடாக அவர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து அதை மற்றவர்களையும் அணிதிரட்டி இது ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையிலே முதற்கட்டமாக விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாடு பூராவும் இத்தகைய செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விழிப்புணர்வின் ஊடாக இந்த பிரச்சனைக்கு உணர்திறன் மிக்கவர்களாக மக்களை மாற்றுவதும், அதனை அவர்கள் அது தொடர்பான மேலதிக விடயங்களை அவர்கள் அறிந்து கொள்வதும், அதனூடாக அவர்களுடைய மனப்பாங்கு சாதகமான முறையிலே மாற்றப்படுவதற்கும் வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். இதனூடாக உதாரணமாக ஆரோக்கியமான பாதுகாப்பான வீதிகள் இருந்தால், சுகாதாரம் மிகு பொதுமெல செல்லக்கூட வசதிகள் இருந்தால், அனைவருக்கும் அணுகும் வசதியுடைய பொது வழிகள் இருந்தால், தூய்மையான பொது போக்குவரத்து, தூய்மையான பாதுகாப்பான பொது போக்குவரத்து இருந்தால், வீட்டு அழகு மட்டங்களிலேயே நாங்கள் கழிவுகளை தரம் பிரித்து கொடுத்தார், இப்படி நாங்கள் ஒவ்வொரு தனிநபராக செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம்
எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய நாட்டிலே பாரிய மாற்றங்களை உருவாக்கும். நாங்கள் மக்களை சமூகத்திலே ஒவ்வொரு பகுதியினரையும் இந்த மாற்றத்துக்கான தூதுவர்களாகத்தான் நோக்குகிறோம். அதனூடாக இந்த முயற்சிகள் நேரடியாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலே பெரும் பங்கு வகிக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நேர்களே, விடியும் வேளை நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தினுடைய வளவாளர் சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களை யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர் எங்களோடு தொடர்பில் இணைந்து இந்த தகவலை தந்து கொண்டிருக்கிறார். இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்கின்ற அடிப்படையிலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு அமைவாக யாழ் மாவட்டத்திலே எதிர்வருகின்ற புதன்கிழமை வரை இந்த நடமாடுகின்ற சேவை மற்றும் சமூக விழிப்புணர்வு சார்ந்த செயற்திட்டங்கள் யாழ் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பிரதேசங்களிலும் மக்களை அணிதிரட்டிய செயற்பாடாக தற்போது இடம்பெற்று வருகிறது. நேற்றைய தினம் கூட அவ்வாறான பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது பல்வேறு நிகழ்ச்சிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தொடர்ந்து நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, இந்த செயற்திட்டத்திலே எப்படி பொதுமக்கள் பங்களிக்கலாம்? இப்ப பொதுமக்கள் உடைய பங்களிப்பை எப்படி நீங்கள் இதிலே உள்ளிருப்பதற்கு எதிர்பார்க்கிறீர்கள், அல்லது இதுவரை எப்படி இந்த நடைமுறை வெற்றிகரமாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஆம், இவ்வளவு காலமும் நாங்கள் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் என்றதை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நாங்கள் யோசிக்கிறது பிரைவேட் பப்ளிக் பீப்புள் பார்ட்னர்ஷிப், அதாவது பொது தனியார் மக்களுடைய கூட்டிணைவு பங்கேற்பின் ஊடாக செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். அந்த வகையிலே பொதுமக்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திலே இணைந்து பங்காளர்களாக வருவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் தன்னார்வலர்களாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திலே எங்களோடு இணையலாம். அதே நேரம் அவர்களுடைய சிந்தனைகளை, வான்மையை, அவர்களுடைய அறிவை எங்களோடு பகிர்ந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உதவி செய்யலாம். அத்தோடு மட்டும் இல்லாமல் தங்களிடம் காணப்படுகின்ற வளங்களை அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இதன் மூலம் பொறுப்பான ஒரு வாழ்க்கை பாங்கை உருவாக்குவதற்கு அவர்கள் தாங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமில்லாமல் தாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவதன் மூலம் தாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பான இந்த வாழ்க்கை பாங்கை பழகிக்கொள்வதன் மூலமும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினுடைய வெற்றிக்கு அவர்கள் இணைந்து செயற்படலாம். அத்துடன் நாங்கள் எப்படி அரசாங்கம் பொதுமக்களை தன்னுடைய முடிவெடுத்தலிலே இணைப்பது என்பது தொடர்பாகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு ஒரு சட்டகம் ஒன்று உருவாக்கப்பட்டதன் பின்னர் அதனூடாகவும் பொதுமக்கள் அரசினை மிக இலகுவாக மிகவும் பாதுகாப்பான வழியிலே தொடர்பு கொண்டு தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்துவதன் மூலமும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் தொடர்பு கொள்ளலாம். இது அரசு பொதுமக்கள் மட்டுமல்ல, தனியார் துறையினர், அரசு துறையினர், ஏனைய நிறுவனங்கள், அபிவிருத்தி பங்காளர்கள் அனைவருமே இந்த செயற்திட்டத்திலே பங்கு பெறக்கூடிய வகையிலே தான் இந்த செயற்திட்டம் திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே பொதுமக்கள் அவர்களுடைய பங்களிப்பு, அரச தனியார் பொதுமக்கள் கூட்டிணைந்த இந்த 3 பிரதான தூண்களை முன்னிறுத்தியதான இந்த செயற்பாடு அது வெற்றிகரமாக்குகின்ற வகையிலே பொதுமக்களுடைய பங்களிப்பு என்பதை முன்னிறுத்தியேதான் யாழ் நோக்கி சென்ற இந்த ரயிலிலே பொதுமக்களும் பயணித்திருந்தார்கள். அதே போன்று இப்பொழுது யாழ் மாவட்டத்திலே பொதுமக்களை அணிதிரட்டியதாக இந்த செயற்திட்டமும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமகனும், நீங்கள் குறிப்பிட்டீர்கள் தங்களுடைய வளங்களை பகிரலாம் என்பதாக, அதேபோன்று தனியார் இதிலே தொடர்புடலாம் என்பதாக, இவற்றுக்கான கேட்வேஸ், அதற்கான அந்த வாயில்கள், அதனை இலகுபடுத்தி அதனை சேர்த்திறன் மிகுந்ததாகவும் பயனுறுதி மிகுந்ததாகவும் நடைமுறையிலே சாத்தியமானதாகவும் அமைப்பது குறித்ததான உங்களுடைய அந்த வழிவகைகள் கடந்த கால அனுபவங்களோடு ஒப்பிடுகின்ற போது அதனை வெற்றிகரமாக்குவதற்கான முறைகள் பற்றி எப்படி ஆராயப்பட்டு அதனை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் இப்பொழுது தயாரித்து வருகிறீர்கள். நீங்கள் ஒரு சட்டகம் பற்றியும் குறிப்பிட்டீர்கள், அது ஒரு புறம் இருக்க, இது பற்றி சொல்ல முடியுமா?
பொதுமக்கள் எங்களுடைய அரசினுடைய அபிவிருத்தி முடிவுகளிலே பொதுமக்கள் பங்கேற்பு மிக மிக குறைவாக இருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பொதுமக்கள் தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பான வழி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும், அந்த வழியினூடாக கொண்டு வரப்படும் குரல்கள் நிறுவனமயப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும், அதனூடாக பொதுமக்களும் அரசும் இணைந்து இந்த குரல்களினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற தேவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும், இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் கோ இம்ப்ளிமெண்டேஷன், கோ டிசைன், கோ கிரியேஷன் என்று சொல்லுவோம். இணைந்து அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அனைத்து தரப்பினரும் வளங்களை கொண்டிருக்கின்ற, அது அறிவாகட்டும், வாண்மையாகட்டும், நிதியாகட்டும், அந்த வளங்களை கொண்டிருக்கின்ற அனைத்து தரப்பும் ஒரு மையத்திலே கூடி இவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த சட்டகம் தொடர்பான வேலைகளை மேற்கொண்டு வருகிறோம். மிக மிக அது இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த எண்ணக்கருவை மையமாக கொண்டுதான் அந்த சட்டகம் தயார் செய்யப்பட்டு வருகிறது. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியம்பளை. இன்றைய விடியம்பளை நிகழ்ச்சியிலே இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு இருக்கின்ற துணைப்பொருளில் அமைந்ததான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவானதான விசேட செயற்திட்டம் அமுலாகுகின்ற நிலையிலே அது குறித்ததான விவரங்களை எமது நேர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையிலான நேரடி உரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளரும் கிளீன் ஸ்ரீலங்கா வளவாளருமாகிய சாரதாஞ்சலி மனோகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எம்மோடு இந்த கலந்துரையாடலிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியினை கொண்டு செல்வோம். உங்களுக்கு இந்த நேரத்தை அறிய தருபவர்கள் உங்கள் வாகன லீசிங் தேவைகளுக்கு LOLC ஃபைனான்ஸிடமிருந்து அல்ஃபலா பதில் நிதி சேவைகள். அதிகபட்ச விருதுகளை வென்ற பதில் நிதி சேவை வழங்குனர். அலையுங்கள் 571 55 55. 7:31. உங்களுக்கு இந்த நேரத்தை அறிய தந்தோம். என்ன சைலண்ட்? ரொம்ப டைட்டா இருக்கேன். நிதி நிறுவனங்களுக்கு என்னோட தேவை தெரியாதால இம்போர்ட் பிசினஸ் நிறுத்திட்டேன். உங்களோட பிசினஸ் பெருசாகிறத பத்தி யோசிக்கிறீங்க இல்லையா? நினைச்சேன் அதான் என்ன திட்டமா. நான் சாதாரண கடன்களை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கிறேன். என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கையான ஒரு இடம். அதான் LOLC அல்ஃபலா முசாவாமா இறக்குமதி நிதி சேவைகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னோட இம்போர்ட் பிசினஸுக்கும் அவங்க தான் உதவி செஞ்சாங்க. என்னோட பிசினஸ் பெருசாக்கி சிறப்பா செஞ்சுட்டு போறேன். LOLC ஃபைனான்ஸிடமிருந்து அல்ஃபலா பதில் நிதி சேவைகள். அலையுங்கள் 571 55 55. TikTok, YouTube, Facebook, WhatsApp உடன் 9 ஆப்ஸ்களுக்கு non-stop data, 40 GB extra data, calls unlimited, 1000 SMS. Reload மூலம் இன்று Mobitel 1598 செயல்படுத்துங்கள். நவீன தொழில்நுட்பத்தில் புதிய SLBC ஆப்பை உங்கள் கைபேசியில் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மிக துல்லியமான ஒலிநயத்துடன் கூடிய இலங்கை வானொலியின் சேவைகளை கேட்டு மகிழுங்கள். உங்கள் கைபேசி ஆண்ட்ராய்டு தொலைபேசியாக இருந்தால் பிளே ஸ்டோருக்கு செல்லுங்கள். iOS தொலைபேசியாக இருந்தால் ஆப் ஸ்டோருக்கு செல்லுங்கள். SLBC என்று டைப் செய்து சர்ச் செய்து தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். பின்பு நீங்கள் விரும்பிய மொழியை தெரிவு செய்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து விரும்பிய சேவைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். www.slbc.lk. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியும்பளை. இன்றைய விடியும்பளை நிகழ்ச்சியினை 90.1 FM அலைவரிசைகளிலே யாழ்ப்பாணத்திலும் அதேபோல நாடு முழுவதும் 102.1 102.3 FM அலைவரிசைகளிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திறன் கருவிகள், திறன் பேசிகளிலே SLBC என்கின்ற எங்களுடைய செயலினூடாகவும், அதை தவிர உங்களுடைய திறன் கருவிகளிலே மிக சரளமாக நீங்கள் கூகுள் செயலியிலோ இல்லை என்றால் கூகுள் குரோமிலோ நீங்கள் லிசன் டு தமிழ் நேஷனல் சர்வீஸ் என்பதாக டைப் செய்வதனூடாக எமது ஒலிபரப்பின் இணைப்பை பெற்று நீங்கள் இணையவழி ஒலிபரப்பினை மிக துல்லியமாக கேட்கலாம். இன்று எமது நிகழ்ச்சியிலே ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளரும் கிளீன் ஸ்ரீலங்கா வளவாளருமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சாரதாஞ்சலி மனோகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து எம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களே, கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழ் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் தற்போது ஆற்றுகின்ற பணிகள் பற்றி எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா? ஆம், யாழ்ப்பாணத்தை நாங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 13ஆம் தேதி யாழ் தேவியிலே இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்தை நோக்கி என்ற துணைப்பொருளிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி
கொழும்பிலிருந்து பயணித்திருந்தோம். தற்போது யாழ்ப்பாணத்திலே 3 முக்கியமான கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினுடைய 3 முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்து வருகிறோம். ஒன்று சமூக செயற்பாடு, இரண்டாவது கூட்டுணைவு, மூன்றாவது அறிவூட்டலும் விழிப்புணர்வும். அந்த அடிப்படையிலே நாங்கள் சமூகத்தின் பல்வேறுபட்ட தரப்பினருக்கு, உதாரணமாக ஊடகவியலாளர்களுக்கு, சிறுவர்களுக்கு, அரச உத்தியோகத்தர்களுக்கு, உள்ளூர் அதிகார சபையினுடைய தவிசாளர்கள், உபதவிசாளர்களுக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்ற வகையிலே வழங்கி வருகிறோம். அத்துடன் அரசு சேவைகளை பொதுமக்கள் நாடுவதில் காணப்படும் பிரச்சினைகளை உணர்ந்து கடந்த வாரம் 2 நடமாடும் சேவைகள் நடாத்தப்பட்டன. அங்கே அரசு சேவைகளை வழங்குகின்ற, மிக பிரதானமான அரசு சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள், திணைக்களங்கள், அலுவலர்கள் அனைவரும் ஒரு இடத்திலே அமர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கியிருந்தார்கள். ஏறத்தாழ 2000 மக்கள் வருகை தந்து அந்த சேவைகளை பெற்றிருந்தார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான பின்னூட்டல்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து அந்த சேவையை பெற்று முடியும் வரைக்கும் அவர்களோடு இந்த மாவட்ட செயலகம் உடன் இருக்கும். அது மட்டுமன்றி தனியார் நிறுவனங்கள், BSI, ஃபேர்ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களுடைய அனுசரணையுடன் சிறுவர்களுக்கான சித்திரம் வரைதல் நிகழ்வு நடைபெற்றது. அந்த சித்திரம் வரைதல் நிகழ்விலே சிறுவர்களுக்கு போதிய அளவு விழிப்புணர்வு வழங்கப்பட்ட பின்னர் 10 வருடங்களின் பின் அவர்கள் கற்பனை செய்யும் இலங்கை எப்படி இருக்க வேண்டும் என வரையுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். அந்த அடிப்படையிலே யாழ் இந்து மகளிர் கல்லூரியிலே பல பாடசாலைகளையும் சேர்ந்த சிறார்கள் வருகை தந்திருந்து இந்த சித்திரங்களை வரைந்து பரிசுகளை பெற்று சென்றிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுவர்கள் தங்களுடைய பாடசாலைக்கான அணுகலை உறுதி செய்யும் வகையிலே சைக்கிள் டயர்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதையும் தாண்டி இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு தரப்பினரும் தங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திலே தாங்கள் எவ்வாறு பங்கு பெற்றலாம் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் தான் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு தரப்பினருக்கும் தனியாக வடிவமைக்கப்பட்ட முன்னளிப்புகள் ஊடாகத்தான் இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அத்தோட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் சொல்லிக்குள்ள மிக முக்கியமாக 3 பிரதானமான தூண்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயற்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சுற்றுச்சூழல் தூண். அந்த தூணுக்கு கீழே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையிலே எவ்வாறு எங்களுடைய நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம், என்னென்ன செய்யலாம், எங்களுடைய கடல் வளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல்களிலே காணப்படுகின்ற இந்த நெகிழி குப்பைகள் அது இலங்கைக்கு மட்டுமே உரித்தானவை அல்ல, அது ஒரு உலகளாவிய பிரச்சனை. எங்கெங்கோ இருக்கின்ற நாடுகளில் இருந்தெல்லாம் அடித்து வரப்படும் குப்பைகள் எங்களுடைய கடற்கரைகளை வந்தடைகின்றன. அதே போல எங்களுடைய குப்பைகள் இன்னும் ஒரு நாட்டுக்கும் கூட போயிருக்கலாம். அப்ப இந்த உலகளாவிய பிரச்சனையை நாங்கள் உள்ளூரிலே தான் தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இதனுடைய விளைவை அனுபவிப்பவர்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம். ஆதலினால் இந்த கடற்கரைகளை சுத்தப்படுத்துதல் மட்டுமன்றி தொடர்ந்து அவை சுத்தமாக இருப்பதை பேணுவதாகட்டும், மீனவ சமூகங்களுடன் இணைந்து பிளாஸ்டிக் இல்லாத மீன்பிடியை ஊக்குவிப்பதாகட்டும், மக்களோடு இணைந்து இந்த குறிப்பாக நெகிழி குப்பைகளை வீடுகளிலேயே தரம் பிரித்து, அதாவது குப்பைகள் உருவாகும் இடத்திலேயே தரம் பிரித்து சேகரிப்பது தொடர்பான விழிப்புணர்வாகட்டும், இவை யாவும் இந்த சுற்றாடல் தூணுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் கழிவு முகாமைத்துவத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக மாநகர சபைக்கு இந்த நெகிழி குப்பைகளை சேகரிக்கும் கூறுகள் வழங்கப்பட்டிருந்தன.
இந்த கூடுகளை நாங்கள் வெறும் இரும்பு கூடுகளாக பார்க்கவில்லை. மாநகர சபைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு இணைப்பாகத்தான் பார்க்கிறோம். இதனூடாக மக்கள் சரியாக தரம் பிரித்து உரிய குப்பைகளை அந்த கூடுகளுக்கு இட வேண்டும். அதற்கான செய்தியை மாநகர சபை சரியாக அந்த மக்களிடம் குடிமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அத்துடன் இந்த கழிவுகள் சரியாக முகாமை செய்வதை மாநகர சபை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான பொறுப்பு கூறலை மாநகர சபை கொண்டிருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் இந்த கூடுகளை நாங்கள் மாநகர சபைக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான இணைப்பாக பார்க்கிறோம். அத்தோடு இந்த சமூக தூணை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த சமூக தூண் நாங்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக நம்மை தயார்படுத்தும் முகமாகவும், அந்த சமூக பிரச்சனைகளை எப்படி நாங்கள் தீர்க்க போகிறோம் என்பது தொடர்பான விழிப்புணர்வை கொடுப்பதாகவும் இருக்கிறது. உதாரணமாக அது போதைப் பொருள் பாவனையாக இருக்கட்டும், வீதி விபத்துகளாக இருக்கட்டும், இவை தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகள் பல்வேறுபட்ட தரப்பினரின் அனுசரணையுடன் யாழ்ப்பாணம் பூராவும் இந்த வாரமும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரைக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. மாணவர்களை வலுப்படுத்தல் என்பது மிக மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் இந்த மாணவர்களைத்தான் நாங்கள் எதிர்கால இலங்கையினுடைய இந்த மாற்றத்தை கொண்டு சென்று எதிர்கால இலங்கையை மிகவும் சிறப்பாக கட்டமைக்கக்கூடியவர்களாக நாங்கள் யோசிக்கிறோம். அதனால் அவர்கள்தான் எங்களுடைய இந்த மாற்றத்துக்கான பிரதான தூதுவர்களாக அவர்களை நாங்கள் கருதுகிறோம். அத்துடன் இந்த பொது வழிகள் தொடர்பாக அது தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான உணர்திறன் மிக்கவர்களாக எங்களுடைய சமூகத்தவரை மாற்றுதல் தொடர்பாகவும் எங்களுடைய விழிப்புணர்வு செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. நிறைய விஷயங்கள் எங்களை சுற்றி நடக்குது, ஆனால் நாங்கள் அந்த விஷயங்களுக்கு உணர்திறன் மிக்கவர்களாக இல்லை. உதாரணமாக விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுடைய அணுகு வசதி தொடர்பாக நாங்கள் யோசித்து பார்த்தால் பல பொது வழிகளிலே இந்த அணுகு வசதிகள் இல்லை. அணுகு வசதிகள் இருந்தாலும் அவை அந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் பாவிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதில்லை. சாதாரணமாக 1 அடி உயரத்துக்கு 12 அடி சாய்வு இருக்க வேண்டிய இந்த அணுகு வசதி, அக்சஸ் ரேம்ப் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாய்வுகள் சில வேளைகளிலே மிக மிக செங்குத்தாக இருக்கின்றன. அதனால் அவர்களால் அதை பாவிக்க முடியாது. நாங்கள் அதை மேற்கொள்கின்ற நாங்கள், அதை காணுகின்ற நாங்கள் அது தொடர்பான உணர்திறன் மிக்கவர்களாக இல்லை. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் எவ்வாறு சமூகத்திலே உணர்திறன் மிக்கவர்களாக மாற வேண்டும் என்பது தொடர்பாகவும், எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றினூடாக நாங்கள் தொலைத்துவிட்ட பழக்க வழக்கங்களை, தொலைத்துவிட்ட பண்பாடுகளை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் வகையிலேதான் இந்த சமூக தூணின் அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகளும் ஏனைய கூட்டுணைவு செயற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் ஒழுக்க நெறி சார்ந்து நாங்கள் கருதும் போது ஊழலுக்கும் கழிவுக்கும் எங்களுடைய சகிப்புத்தன்மை பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அத்தோடு ஒரு குடிமகனோ குடிமகளுடைய பொறுப்பு என்ன என்பதையும் நாங்கள் வெளிப்படுத்த தவறுவதில்லை. எங்களுடைய வாழ்வு பாங்கு பெருமானம் மிக்கதாக கொள்கைகளோடு இயைந்து செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். அதை நாங்கள் குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வாழ்வில் சிறந்த பெருமானங்களை நாங்கள் கொண்டிருப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறோம். இவையெல்லாம் இணைந்ததாகத்தான் எங்களுடைய இந்த விழிப்புணர்வு செயற்பாடு இருக்கிறது. சாரதாஞ்சலி மனோகரன், ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய வளவாளரும் இன்று யாழ்ப்பாணத்திலே இந்த நிகழ்ச்சி திட்டங்களிலே கலந்து சிறப்பித்து அந்த வேலை பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவரும் ஆகிய வேளையிலே எமது விடியும் வேளை நிகழ்ச்சிக்காக தேசிய வானொலி ஊடாக எமது நேர்களுடன் இந்த கலந்துரையாடலில் அவரை நாங்கள் இன்று பங்கு பெற செய்திருக்கிறோம். அந்த வகையிலே ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய வளவாளரும் ஆகிய சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களே, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது நீங்கள் குறிப்பிட்ட இந்த முக்கியமான பிரதான தூண்கள், அதே போன்று அந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்ற பொது தனியார் மக்கள் கூட்டுணைவு என்கின்ற ஒன்றிணைவு, இவற்றுக்கு அப்பால் கிளீன்
ஸ்ரீலங்காவுக்கான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இல்லை என்றால் அதற்கான ஒரு செயலணி ஒன்று இயங்கி வருகிறது. அந்த வகையிலே நீங்கள் இந்த செயலணி எந்த அளவு இன்று தன்னுடைய செயற்பாட்டினை வலியுறுத்தி செயற்படுத்தி வருகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பிலே ஜனாதிபதி செயலணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட அந்த நிறுவன கட்டமைப்பு இருக்கிறது. மாவட்ட செயலகங்கள், மாகாண சபைகள் அனைவரும் அதிலே பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியினுடைய வழிகாட்டலிலே தான் இந்த செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறித்த காலம் முடிவடைந்த பின்னர் ஒவ்வொரு வருடமும் அவை மீளாய்வு செய்யப்பட்டு அவற்றினுடைய முன்னேற்றம் கண்காணிக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே தொடர்ந்து அதிலிருந்து உருவாகின்ற கற்றல் மூலம் அடுத்த வருடத்துக்கான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த செயற்திட்டங்கள் அமைச்சுகள் ஊடாக இலங்கை பூராவும் நிதியீட்டம் வழங்கப்பட்டு மாகாண சபைகளும் அமைச்சுகளும் கூட்டுணைவாக இந்த நாடு பூராவும் இவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதிலே திட்டங்கள் அடிப்படையிலே நான் நம்புகிறேன் இந்த ஆண்டில் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் யாழ் மாவட்டம் உட்பட பொதுப்படையாக பார்த்தோம் என்று சொன்னால் நாடு தழுவிய ரீதியிலே செயற்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் தற்போது இடம்பெறுகின்றது ஒரு விழிப்புணர்வு நடமாடும் சேவை திட்டம். இதுபோன்று வெவ்வேறு திட்டங்கள் இன்று எப்படியாக அமுல்படுத்தப்படுகின்றது? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டதால ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட செயற்திட்டங்கள் அமைச்சுகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை பொது மெலசல கூட வசதிகளை அமைப்பதாக இருக்கட்டும், இல்ல உட்கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்வதாக இருக்கட்டும், அவை ஒரு பக்கம் நடைபெற மிக பிரதானமாக இந்த விழிப்புணர்வை ஊட்டும் செயற்பாடு இந்த வருடம் மிகவும் சரிவாக இலங்கை பூராவும் நடைபெற்று வருகிறது. ஏனெனில் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு செயற்திட்டத்தை மேற்கொண்டாலும், எந்த ஒரு உட்கட்டமைப்பு வசதியை மேற்கொண்டாலும் அது சில வேளைகளில் பயனற்று போவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதால் அனைத்து தரப்பினரும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான உணர்திறன் மிக்கவர்களாக, அது தொடர்பான அறிவை பெற்றவர்களாக, அதனூடாக அந்த மனப்பாங்கு மாற்றத்துக்கு முயல்பவர்களாக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய எண்ணம். இதிலே சமூகத்தை பொறுத்தவரையில் அதில் பயனுறுதி மிகுந்ததும் வினைத்திறன் மிகுந்ததும் சக்தி மிகுந்ததும் வலுவான அமைப்பினராக இருப்பவர்கள் இளைஞர் யுவதிகள். ஒரு மனித வலுவிலே அவர்களுடைய பங்களிப்பை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் உங்களுடைய இந்த எண்ணக்கருக்களுக்கு அமைவாகவும் பிரதான தூண்களின் உள்ளீடுகளிலே அவற்றினை பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாகவும் எவ்வகை நுட்பங்களில் என்னால் எவ்வகை விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன? அது விழிப்புணர்வாக கூட இருந்தாலும் கூட இளைஞர் யுவதிகள், நீங்க சொன்னது மிக மிக சரியான விடயம். இளைஞர் யுவதிகள் சிறுவர்களைப் போல இந்த மாற்றத்தின் மிக பிரதானமான தூதுவர்கள். அவர்களையும் நாங்கள் அவர்கள் கல்வி கற்கும் இடங்கள், உதாரணமாக யாழ் தொழில்நுட்ப கல்லூரி, தாதியர் கல்லூரி போன்ற நிறுவனங்களின் ஊடாகவும் நாங்கள் அவர்களை அணுகுகிறோம். அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக உணர்திறன் மிக்கவர்களாக மாற வேண்டும். அத்துடன் தாங்கள் செய்கின்ற சிறிய செயற்பாடுகளை எல்லாம் இன்னும் விரிவுபடுத்தி அணிதிரட்டி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஊடகவியலாளர்களை கூட எடுத்தால் அவர்களிடம் நாங்கள் குறிப்பிட்டது, அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் அவர்களுடைய வகிபாகம் என்ன என்பதும் அதிலே மிக முக்கியமானது மற்றவர்களை உத்வேகம் அடைய செய்தல். அதற்கேற்ற செய்திகளை அவர்கள் தங்களுடைய ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்த வேண்டும். வெற்றிகரமாக நடைபெறும் சின்ன சின்ன நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய ஊடகம் ஊடாக வெளிப்படுத்தி இன்னும் பலரை அணிதிரட்டி அந்த முயற்சிகள் பலரை சென்றடைவதற்கு வழிவகுக்க வேண்டும். இப்படியான பல துறைகளிலே பல பகுதியினராக இந்த இளைஞர்கள் எல்லா இடத்திலையும் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களாக அணிதிரண்டு இது தொடர்பாக தங்களுடைய உயரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. உண்மையில் இலங்கை போன்ற ஒரு தீவிலே இந்த நடைமுறை மாற்றத்தினை வேண்டியதான இந்த செயற்திட்டத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சர்வதேச நாடுகளிலே
மேற்கொள்ளப்படுகின்ற இல்லாவிட்டால் மேற்கொண்ட வெற்றி பெற்ற திட்டங்கள், அதே போன்று அமைப்புகள், இவற்றை அணுகி அதன் பால் ஏனால் நீங்கள் இந்த கொள்கைகள் சார்ந்த விடயம் மற்றும் விழிப்புணர்வு பற்றிய விடயத்திலே வளவளலாக இருப்பதனால் அதனை நீங்கள் எப்படி இந்த திட்டத்திற்குள் மேலும் உள்வாங்க இருக்கிறீர்கள் அல்லது உள்வாங்கி இருக்கிறீர்களா? இதை பற்றி சொல்லுங்கள். ஆம், நாங்கள் சாதாரணமாக தேசிய செயற்திட்டங்களை வகுக்கும் போது சர்வதேச பிராந்திய ரீதியிலே அத்தகைய செயற்திட்டங்கள் எவ்வாறு வெற்றி பெற்றிருக்கின்றன, அவை தோல்வி அடைந்திருந்தால் ஏன் அவை தோல்வி அடைந்தன, அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே இலங்கையினுடைய சூழமைவு எப்படி அந்த செயற்திட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதையும் அறிந்து அதன்படிதான் வகுக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த செயற்திட்டங்களை நாங்கள் வெளிநாடுகளிலே செய்யப்படுகின்ற இந்த உத்திகள் அவற்றை நாங்கள் அறிந்து அவை எப்படி உள்ளூர் மயப்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்படலாம் என நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் நிறைய அதுக்கு வேலைகள் செய்துதான் இதை வகுக்கிறோம். ஆனாலும் நாங்கள் வகுத்து அதை நடைமுறைப்படுத்தும் போது நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த பாடங்கள் கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் எதிர்வரும் செயற்திட்டங்களை இன்னும் நாங்கள் மெருகூட்டுகிறோம். இப்போது யாழ் மாவட்டத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஒரு செயற்திட்டம், அதே போன்று நாடு தழுவிய ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறு நிறுவனமயப்படுத்தப்பட்ட சமூக ரீதியிலே பொதுமக்கள் மற்றும் தனியார் ஒன்றிணைந்ததான இந்த கூட்டு செயற்பாடு என்பது வெற்றி பெறுகின்ற சமயத்திலே முழு இலங்கையர்களாக இல்லாவிட்டால் முழு இலங்கைக்கும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய திட்டம் வெற்றி பெறுகின்ற போது எப்படியானது ஒரு மாற்றத்தினை கொண்ட இலங்கையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிங்கள். யாழ் மாவட்டம், அங்கு எத்தகைய ஒரு பிரதிபலனை நாங்கள் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும்? அனைவரும் விரும்புகின்ற மிகவும் பசுமையான, கனிவு மிகுந்த, பாதுகாப்பான ஒரு அழகான இலங்கையைத்தான் நாங்கள் கற்பனை செய்து பார்க்கிறோம். அந்த இலங்கையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயற்திட்டமும். யாழ்ப்பாணத்தையும் நீங்கள் நோக்கினீர்களானால் இன்று யாழ்ப்பாணத்திலே பரந்து காணப்படுகின்ற இந்த நெகிழி குப்பைகள் இல்லாத மிகவும் பசுமையான, அனைவரையும் இதமாக வரவேற்கின்ற ஒரு யாழ் மண்ணைத்தான் நாங்கள் கனவு காண்கிறோம். அது மட்டுமன்றி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவது நான் ஏலவே சொன்ன மாதிரி தூய்மைப்படுத்தல் செயற்திட்டம் மட்டுமல்ல, அது எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பாதுகாக்கும் வகையிலே எங்களுடைய பெருமையை நாங்கள் மீள உறுதிப்படுத்தும் வகையிலே மிகவும் பொறுப்பான குடிமக்களாக நாங்கள் வாழ்கின்ற ஒரு அழகான பாதுகாப்பான தேசத்தையும் புன்னகைக்கும் மக்களையும் தான் நாங்கள் கனவு காண்கிறோம். அதற்கு நாங்கள் குடிமக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும். அது எங்களுடைய இன்றைய வாழ்க்கை பாங்கை சற்று நிறுத்தி திரும்பி பார்த்து இந்த நாங்கள் அன்றாடம் எதிர்நோக்கின்ற சவால்களுக்கு உணர்திறன் மிக்கவர்களாக மாறி எங்களுடைய வாழ்க்கை பாங்கை மாற்றுகின்ற ஒரு சிறிய செயற்பாட்டில் இருந்து அதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்கள் பின்னிக்காமல் அவர்கள் தலைவர்களாக இத்தகைய செயற்பாடுகளை வழிநடத்த வேண்டும். ஊடகங்களாக நாங்கள் கருதும் போது இந்த சாதகமான மாற்றங்களை ஊடகங்கள் வெளிப்படுத்துவதில் தயங்கி நிற்க கூடாது. இப்படி சகல தரப்பினரும் இணைந்து செயற்பட்டால் நாங்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்தை மட்டுமல்ல முழு இலங்கையையும் கூட மாற்றி ஒரு புதியதோர் பரிணாமத்துக்கு இட்டு செல்ல முடியும். ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் வளவாளருமாகிய சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களே, யாழ் மண்ணிலிருந்து இந்த செயற்திட்டம் குறித்ததான விழிப்புணர்வு சார் விடயங்களையும் அதே போன்று அதனுடைய கருப்பொருள் மெய்ப்பட வேண்டியதனுடைய கனவுகளையும் கைகளிலே சுமந்து இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்ற வகையிலான இந்த திட்டத்தின் அமைப்பு, அதனுடைய செயற்படுத்தல், இவை பற்றியதான விளக்கங்களை இன்று விடியும் வேளை நிகழ்ச்சியூடாக பகிர்ந்து கொண்டமைக்காக தேசிய வானொலி சார்பில் உங்களுக்கு நன்றி கூறி விடை கொடுக்கிறோம். மிக்க நன்றி சாரதாஞ்சலி மனோகரன் அவர்களே.